தாவீது கோலியாத் சம்பவத்தை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் கோலியாத்தை தாவீது ஜெயித்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒரு மோட்டிவேஷனான மெசேஜ். நம்ம எல்லாருமே அதை மோட்டிவேஷனாக பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தாவீது ஜெயித்தது ஆண்டவர் கிருபையா அப்படி நம்மளையும் ஜெயிக்க வைப்பார், அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்தினார், நம்மளையும் ஆண்டவர் வீழ்த்த வைப்பார் அப்படின்ட்டு அதற்கு ஓமையாக நாம் உலகத்தை சொல்லி ஒரு மோட்டிவேஷனல் நிறைய மெசேஜை நாம் கேட்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு வெற்றியோ அல்லது வாழ்க்கையில் முன்னேற்றமோ உயர்வோ எது ஒன்றுமே சும்மா வருவது கிடையாது. எதுவுமே இல்லை, சும்மா வந்துடாது. இப்போ இந்த கடைசி காலத்தில் ஒரு விதமான உபதேசம் இருக்குது. அது வெளியே நிறையா இருக்குது. நீங்கள் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னென்னா, கர்த்தர் உங்களை எந்த விதமான காரியமும் இல்லாமல் சும்மாவே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறோன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? ஆசீர்வதிச்சிருவார். அப்படி ஒரு காரியம் வேதத்தில் இல்லை, எங்கேயுமே இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டியிருக்கு. நாம் சும்மா படுத்து தூங்கிட்டே இருப்போம், கர்த்தர் நம்மளை அப்படியே உயர்த்தி மேலே கொண்டு போயிடுவார் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. படித்தா தானே மார்க் வரும். நாம் படித்தா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நம்ம படிக்கும்பொழுது படிக்கிற காரியங்களையும் ஞாபக சக்தி கொடுக்கறது கர்த்தர். ஏற்ற நேரத்தில் எழுத வைக்கிறது கர்த்தர். அதை திருத்தும் போது அந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல மைண்ட் இருக்கணும், நல்ல மூடில் இருக்கணும். அப்போ நாம் செய்ய வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். நாம்